நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. பெல் சென்னை கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2022 அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஃபிக்ஸ்டு டெர்ம் பேசிஸ் வேலைவாய்ப்பு தாங்க. உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தாலுமே வந்து இது வந்து டெம்பரரி போஸ்ட்டு கிடையாதுங்க, ஃபிக்ஸ்டு டெர்ம் ஜாப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து டெபுட்டி ப்ராஜெக்ட் மேனேஜர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், ரெக்ரூட்மெண்ட் மேனேஜர், QA மேனேஜர், OHSE மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வ மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கேன். நல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பட்ட டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் வரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் சில இதுக்கு வந்து நீங்கள் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு அந்தந்த தகுந்த மாதிரிப்பட்ட நீங்கள் பிஇ பிடெக்கில் இருக்கிற கோர்ஸ் முடிச்சவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரிப்பட்ட மேனேஜர் போஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா போஸ்ட்டுமே வந்து 40 வயது உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC ST உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், OBC கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், PWD கேண்டிடேட்ஸுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 தொடங்கி 1,80,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கான சேலரியாக வந்து. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வுங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்குங்க. நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புனா கட்டணம் பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ப்ளஸ் 18% GST சேர்த்து 472 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2026 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/4/2026 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க.